Hi friends, welcome to Tamil Garden Tips. இந்த செடியோட பேர் தான் ஸ்னேக் பிளான்ட். தமிழில் இதை பாம்பு கற்றாழைன்னு சொல்லுவாங்க. கற்றாழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடின்னு கூட சொல்லலாம். கற்றாழையிலே நிறையா வகை இருக்குது. நார்மலாக நம்ம சோத்து கற்றாழை எல்லார் வீட்லேயும் வளர்த்துட்டு வருவோம். அது எல்லாருக்குமே தெரியும். சோற்று கற்றாழை, மருள் கற்றாழை, காது வலிக்கெலாம் யூஸ் பண்ணுறது மருள் கற்றாழை. அதுக்கப்புறம் ரோட்லலாம் தானாக வளர்கிறது யானை கற்றாழை, ஆனை கற்றாழைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த பாம்பு கற்றாழை. பாம்பு கற்றாழையும் கற்றாழை வகையில் ஒரு இது தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது முக்கியமாக காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு செடி, ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியும் கூட. இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை செடி தான். இதில் நிறையா வெரைட்டி இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு செடி தான், ஒரு 2 செடி மட்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ எங்கள் வீடு ஃபுல்லாகவே இந்த செடி அவ்வளோ இது வளர்ந்துருக்கு. இந்த வெரைட்டியில் பாம்பு கற்றாழையில் நிறையா வெரைட்டி இருக்குது. மற்ற கற்றாழையெல்லாம் வெரைட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் நிறையா இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது நடுவில் ஃபுல்லாக க்ரீன் கலரும் கொஞ்சம் டாட்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 சைடுமே எல்லோ கலர் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த எல்லோ இல்லாமே இருக்கும். வேறு மாதிரி கூட இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது, கலர்லாம் மாறின மாதிரி. எந்த மாதிரி இடத்துல நம்ம இதை வச்சு வளர்க்கலான்னு அடுத்தது பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு. ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு ஒரு சிலதை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம். சில பேர் இன்டோர் பிளான்ட்டாக கூட வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெட்ரூமில், வெளில ஹாலில், இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு வளர்க்குறப்போ நமக்கு இன்னும் நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு சின்ன இடம் இருந்தாவே போதும். அந்த இடத்துலையே நம்ம செடி வச்சுட்டாவே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் இது மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த கேரிங்கும் பண்ணாமல் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடியில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் ஒன்று. கற்றாழை செடி எல்லாத்துக்குமே, இது மட்டும் இல்லாமல் எல்லா கற்றாழை செடிக்குமே நம்ம எந்த கேரிங்குமே பண்ண வேண்டாம். எந்த கேரிங்கும் பண்ணாமல், மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் ஈஸியாக வளரும். இதுக்குன்னு தனியாக எந்த விதமான உரம், ஃபெர்டிலைசர் இது மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம். ஸ்டார்டிங்கில் நான் வாங்கிட்டு வரப்போ ஒரு சின்ன பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பெருசாகி அடுத்தடுத்த கிளைலாம் வந்து வர ஆரம்பித்தோன்னே மாற்றி இதுலேருந்து ஒரு கிளை எடுத்து வச்சேன். இந்த இடம் ஃபுல்லாகவே வளர்ந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை, அதனால சில கிளையெல்லாம் ஒரு மாதிரி கீழே விழுந்த மாதிரி இருக்குது. ஒரு வாரம் தொடர்ந்து வெயில் அடிச்சதுன்னா அதுக்கப்புறம் செடி எல்லாமே சரியாயிடும். பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நிறையா குட்டி குட்டி செடி முளைச்சிருக்குன்னு. இந்த செடியை நான் மண் தரையில் வச்சுருந்தாலும் இப்படி சொல்கிறது ஒரு நார்மலான சன்லைட்டில் தான் வச்சுருப்பேன். ஓவராக சன்லைட் படுற இடத்துலலாம் இதை நம்ம வைக்கக்கூடாது. ஒரு நார்மலான சன்லைட்டில் வச்சாவே போதும். இந்த செடி அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியோட ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது. சில ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்லாம் பார்க்கும்போது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட ரேட்டு ரொம்ப கம்மி தான். 50 ரூபா தான் நான் வாங்கிட்டு வரப்போ. இந்த செடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வளங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா வீடியோ பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.